பவுல் தான் எழுதுகிறார், உங்களுக்கு தேவ ராஜ்யத்துக்கு போகணும்னா இங்கே அநேக உபத்திரவங்கள் வழியாய் போகணும். கடற்கரை ஓரத்தில் சில ஆற்று ஓரத்திலே சில கூழாங்கற்கள் கிடப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கூழாங்கற்களை கையில் எடுத்தாலே வளவளன்னு இருக்கும். அப்படி தானே அது கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்று ஓரத்தில் அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கிற கற்களை எடுத்து பார்த்தீங்கன்னா வளவளன்னு இருக்கும். அது முதலாவது அப்படிலாம் இல்லை, முதல்ல ரஃப்பாக இருந்துச்சு. தண்ணி அடித்து ஆண்டுகள் கணக்காக அடித்து அது எப்படி மாறிடுச்சு, ஷேப்பே மாறிடுச்சு. ஆண்டவர் அநேக உபத்திரவங்களின் வழியாக நம்மளை நடத்தி சென்று கடைசியில் எங்க கொண்டு போய் சேர்க்க போகிறார்? பரலோகத்துக்கு. அதற்கு முன்னதாக நம்மை தன்னுடைய குமாரன் சாயலுக்கு மாற்றுறதுக்கு தான் இந்த வரசல், இந்த உடைக்குதல், இந்த உருவாக்குதல், இந்த நொறுக்குதல், இந்த புடமிடுதல், இது எல்லாமே எதுக்கு தெரியுமா? அந்த தேவ ராஜ்யத்துக்கு போகிறது. உபத்திரம் இல்லைன்னா நீங்கள் அங்கே போக மாட்டீங்க, வேற எங்கேயாவது போயிடுவீங்க. அதுக்கு தான் ஆண்டவர் உபத்திரவத்தை அனுமதிக்கிறார்.